குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டியில் 2ஆம் ஆண்டு மட்டும் கிடைக்கக்கூடிய வட்டியானது, அது கூட்டு வட்டியானது 5214 எனில் அசல் தொகையை காண்பிக்கிறாங்க. ஸோ கூட்டு வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். கொஸ்டின்ல ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டியில ரெண்டாவது வருஷம் மட்டும் கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி பார்த்தோம்னா 5214னா அசல் தொகை எவ்வளவுன்னு கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. இங்க எவ்வளவு சொல்லியிருக்காங்க வட்டி 5214 இன்ட்டு காமனா 100 வகுத்தல் ஸோ வட்டி எழுதிருக்கோம் 10%. 10% எழுதுவோம், 10 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம், 0 அப்படியே கேன்சல் ஆயிரும். அப்ப என்ன இருக்கும், 1 வகுத்தல் 10 இருக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணி 10 + 1 11, அதை அப்படியே வகுத்தல்ல போட்டுவாங்க. நெக்ஸ்ட் 5214 11 கேன்சல் பண்ணா 474, இங்க ஒரு 2 0 இருக்குது. அப்ப அசல் பார்த்தோம்னா 47,400 ரூபாய். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி எந்த சம் பாருங்க, ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டியில் 2ஆம் ஆண்டு மட்டும் கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டியானது 121 எனில் அசல் தொகை காணுங்க கேட்கிறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த சம் பாருங்க, இது 2 வருஷத்துக்கு கிடையாது, 2ஆம் ஆண்டு மட்டும்தான், செகண்ட் இயர் மட்டும்தான் இது வட்டி. சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க.